எசேக்கியேல் புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதிலே 30ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, திரும்புங்கள், உங்க எல்லா தவறான காரியங்களிலிருந்தும் மீண்டு வாருங்கள் என்ற அழைப்பை தேவன் எசேக்கியேல் மூலமாய் திருச்சபைக்கு கொடுக்கிறார். திரும்புவதில்லை. தேவனுடைய எண்ணங்களை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன தெளிவு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுப்பினர்களும் ஒற்றியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்களும் நீரும் விசுவாச எல்லாரும் இணைந்து பிதாவாகிய அந்த தேவனுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருந்தது. ஆனால் சித்தத்துக்கு விலகி ஒரு திருச்சபையை மறுபடியும் சீர்திருத்துவதற்கான அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. இப்ப நிர்வாணியாய் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறார்கள். அதை தேவன் பார்க்கிறார், அதை அவர்களும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் ஒளிந்து கொள்வதற்கு அங்கு வேறொரு மனிதர்கள் இல்லை, ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இங்கே பார்க்கும்போது ஒளிந்து கொள்கிறார்கள். சரீரத்தினுடைய அவயங்கள் அநேகமாக இருக்கிறது. இதை உலக மனுஷன், அன்புக்கு எதிரான மனிதன், சமாதானத்துக்கு எதிரான மனிதன் சனாதனத்தில் கொண்டு வந்து விட்டான். அவன் மனிதர்களை பிரிக்கிறான். இவன் உயர்ந்தவன், தலையிலிருந்து எடுக்கப்பட்டவன், இவன் தோளிலிருந்து எடுக்கப்பட்டவன், இடுப்பிலிருந்து எடுக்கப்பட்டவன், காலிலிருந்து எடுக்கப்பட்டவன், பாதத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்ப தேவன் உருவாக்கின ஒவ்வொன்றையும் பிசாசு என்ன பண்றான்னா, தவறுதலான ஒன்றை காண்பிச்சு அவன் அதுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறான். இதுதான் இப்பொழுது நாம் நடைமுறையில் பார்க்கிற, சமுதாயத்தில் காணப்படுகிற சனாதனம் என்கிற ஒரு வார்த்தை. சனாதனம் என்று சொன்னால் ஒற்றை வரியில ஜாதிய வெறி, பிரிவினைவாதம், வாக்குவாதம். இதுதான் இன்னைக்கு சனாதனம் பெருகி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு நான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச காலத்துல சுத்தமா இல்லாம போயிடும். இங்கிருந்து மாணவர்கள் சென்னைக்கு படிக்க போறாங்க. ஒருத்தன் போயிருந்தான், கம்போடியாவுக்கு போயிருந்தான். அங்க கம்போடியாவில் பொண்ணு இவனும் ஒரே இடத்துல வேலை செஞ்சிருந்தாங்க. கம்போடியாவில் பொண்ணை கட்டி கம்போடியாவில் வைக்கிறான். ஜாதி போயிட்டு, லாங்குவேஜ் போயிட்டு, இப்போ மற்ற படிப்பு போயிட்டு, எல்லாம் இன்னைக்கு சமாதானம் போயிட்டு. எனக்கு என்னுடைய தலைமை பாஸ் ஒருத்தர் தூத்துக்குள்ள இருந்து ஃபோன் பண்ணாரு. அங்கே ரசிக்கப்பட்ட பையன் இருக்கானா, அந்த பையனை கேளுங்க, இங்கே ஒரு பொண்ணு. நான் ஒரு மாதம் அந்த குடும்பத்தில் கேட்குறேன், 15 சொல்லலை. திடீர்னு ஒரு மாதம் நின்று ஆந்திராவிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு தெலுங்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. நீ ஜாதியெல்லாம் ஒன்றா கலந்துட்டு, நான் பெரிய ஜாதி, நீ பெரிய ஜாதி அப்படின்னு சொல்ல முடியாது. என் கூட பிறந்த தம்பி மகன் ஒருத்தன் ஐடியில் வேலை பார்க்குது. உடுமலைப்பேட்டையில் ஒரு பிராமின் பொண்ணை லவ் பண்ணி ஒரு ஜனவரி கல்யாணம். எங்க சனாதானம் உயர்ந்து கொண்டு போகல, சனாதானம் அப்படியே இல்லாம தான் போயிட்டு. கொரிந்து சபைக்குள்ளே பவுல் எழுதுகிறார், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்களே. கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், கிறிஸ்தல்லவா அடிக்கப்பட்டார். உங்களுக்குள்ளேயே பிரிவினைவாதம். இன்னைக்கு பாருங்க, பிரிவினைவாதம், சனாதன பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறது. ஐயா எனக்கு ஒரு கருத்து சொன்னாங்க, யாரை படிக்க வைக்கிறது அவன் முட்டாப்பேட வச்சு அவனை அடிமையாக்குறாங்க. இன்றைக்கு சனாதனம் பிரிவினைவாதத்தை உண்டாக்குகிறது. ஆனால் யாருக்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ, யாருக்குள்ள சத்தியம் இருக்கிறதோ, சத்தியம் சமாதானத்தை உடைக்கும். உடைக்குமா உடைக்காதா? ஒரு உபச்சார ஸ்திரியை கையுமையுமாய் பிடித்தார்கள், அவளை கண்டறிந்து கொள்ள வென்றார்கள். இயேசு தன்னுடைய வாயை திறந்து ஒரு சத்தியத்தை சொன்னார். இயேசுவின் சத்தியம், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லறிவிட்டு. சனாதனமாய் கண்டறிந்தவளை கொள்ள முயன்றவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள்.
சனாதனத்தை இயேசுவின் சத்தியம் உடைத்தது. இன்றைக்கும் பாருங்கள், சீசர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நீ பெரியவன் இல்லையா? ஒரு சிறிய குழந்தை எடுத்து அந்த குழந்தையை போல மன்னிக்கிற ஒரு பாவம் உனக்குள்ள இருக்கா? அப்பதான் நீ பெரியவன் என்று ஆண்டவர் அருமையாய் கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பையும் பொறுமையும் கற்றுக் கொடுத்தார். அன்னை தெரசாவை பாருங்கள், ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போய் அவங்க ஒரு நிதி கேட்கிறாங்க, காரி துப்புனா. அவருடைய மன்னிப்பும் பொறுமையும் அவருடைய சனாதன அதிகார திமுறை ஒரு நொடியிலே உடைத்து போட்டது. பாருங்கள், சனாதனம் எங்க பார்த்தாலும் சனாதனம் இருக்கு. எங்களுக்கு சனாதனம் இல்லை. நான் கூட நினைச்சேன் இந்த மீட்டிங்குள்ளே சனாதனமா இருக்கா, ஒரே சிட்டியா ஊழியக்காரன் போடுறாங்க. பாருங்க, நான் தங்கச்சி மடத்து கிராமவாசி, என்னையே அதுக்குள்ள நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் 4 டிகிரி, நான் 1 டிகிரியோட வாங்கறாரு. என்னையும் உள்ள இணைச்சு மணியாசையார் சனாதனம் தான் போட்டிருக்காரு. அதனால பாராட்டு. அல்லேலூயா. சபைக்குள்ள எங்க சனாதனம் இருக்கு சொல்லுங்க. சனாதனம் குறைந்து போய்கிட்டு இருக்கிறது. சனாதனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு இணைய சத்தியத்தை பேச என்ன தகுதி இருக்கு கேட்பான். கேட்பானா? கேட்க மாட்டானா? நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியான்னு கேட்பான். அதனால நமக்குள்ள சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலே இந்த சனாதானம் என்பது அதிகமாய் வளர்ந்து வருகிறதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, எனக்கு முன்பாக எனது அணியினுடைய தலைவர் பேசும் பொழுது அழகாய் ஒரு காரியத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க. தலை அல்லது தலைவர் அல்லது தொண்டர் அல்லது அதுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள். அப்போ தலைமைத்துவத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் பொழுது அதையெல்லாம் கட்டாயமா என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க. அது ஒருவேளை நமக்கு முரண்பட்டதாய் காணப்பட்டாலும் தன்னுடைய தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியம் என்கிறதான ஒரு சூழலிலே நாம் அகப்பட்டபடினாலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை இந்த வேலையிலே நான் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சபைகளுக்குள்ளாக ஜாதிகள் வாயிலாக இன்றைக்கு சனாதனம் அதிகமாய் பெருகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ போதகர், அப்போ அவர் அவருடைய ஜாதியை சேர்ந்ததான ஒரு போதகர் தன் பட்சத்தில் அல்லது அந்த கூட்ட அறையில் இருப்பார் என்று சொன்னால், அவரை எப்படியாவது அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் அவரோடு தான் தன்னுடைய அந்த ஐக்கியத்தை அவர் என்ன பண்றாங்க, ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போ அது இன்றைக்கு அதாவது இந்த தென் மாவட்டங்களில அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்தந்த ஜாதியின் அடிப்படையில் சபைகள் இருக்கிறதை அல்லது ஆராதனைகள் நடைபெறுகிறதை நாம் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்போ இன்ன ஜாதியாருக்கு அல்லது இன்ன இனத்தவருக்கு முதல் ஆராதனை,